கடை வச்சுருக்கவங்க அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றவங்க மட்டும்தான் அங்கே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ அங்கே என்னென்ன நடந்துச்சு, எப்படி ஆயிடுச்சு, இதில் என்னென்ன ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஸோ அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கூட்ட நெரிசலில் அந்த ரோடு சரி, அங்கே இருக்கிற பள்ளம் எல்லாமே சரி, எல்லாமே ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. அங்கே எப்படி எல்லாம் என்னென்ன ஆயிடுச்சு, எத்தனை மணிக்கு அது மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எதனால் அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, யாரெல்லாம் அதை பார்த்தா. இந்த 3D கேமரான்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெக்கார்ட் பண்ணோம் சரௌண்டிங் ஃபுல்லாகவே. ஸோ அதையே வந்து மும்மரமாக அதுவும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒரு விஷயமும் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது நம்மளுக்கு, பட் இது வந்து மும்மரமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கதறாங்க, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம சைடில் டிவிஎஸ் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் எடுக்கும்போது எல்லாமே வருது. ஏன்னா அவங்க விலை வந்து நாங்கள் சொல்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன விவரன்றது வந்து அப்டேட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ எல்லாத்தையும் விசாரிச்சுட்ருக்காங்க. எப்படி என்ன ஆயிடுச்சு, அந்த கூட்டலில் எப்படி கரண்ட் கட் ஆயிடுச்சு, எதனால் அந்த தள்ளுமுள்ள ஆயிடுச்சு, இது யார் பார்த்தது, நீங்கள் கடை வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு ஒன்றுத்தையும் கேட்குறாங்க. மரத்து மேலே ஏறினது, அங்கே மரம் சேஃபா இல்லை, ஏன்னா இது மாதிரி எதனா ஆயிருந்துச்சா, இங்கே யாருனா இருந்தாங்களா, சம்மந்தப்படாத மாதிரி யாருனா குரூப் இங்கே இருந்துச்சா, எல்லாமே நோண்டி கேட்டுட்ருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அதுக்கான முழு அப்டேட் வெளியே வரும். ஸோ இது யாருன்றது முக்கியமாக வெளியே வந்துடும். அது என்னதான் நம்ம மூடி வச்சாலும் அது ஒன்றும் மறைக்கலாம் முடியாது. அது எப்படியோ பூமாயி வெளியே வந்துடும். ஏன்னா இப்போ அடிமேல் அடி மீண்டுக்கிட்டே இருக்குது, தளபதி சொல்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஊழலில் வந்து சம்மந்தப்பட்ட நேரு அவர்கள் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய காசு கொடுத்தா வேலை, கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லி ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக பண்ணலாம், அதுக்கான எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் எதுவுமே கிடையாது, அது ஒரு ஃபால்ட்டு. இப்படி நிறைய ஃபால்ட்டுகள் போயிட்டே இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து அது வந்து பிளாக் மார்க் மாதிரி தான் ஆகுது. ஸோ அது என்னதான் நீங்கள் பூம் பண்ணி வச்சுருந்தா கூட அது வெளியே வந்துடும், நம்ம பசங்க எடுத்துருவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் இந்த நாமக்கல் இஷ்யூவும் சரி, நாங்கள் போய் அது ஃபுட் பாய்சன் வச்சு அதுவும் போய் பார்க்கல, எது பற்றியுமே யோசிக்காத இந்த அரசு. ஆனால் நாங்கள் வந்து தமிழகத்தை தலை கொண்டு விட மாட்டோம்ன்றவங்க மட்டும் பேசுவாங்க. ஸோ அது நேச்சுரல், அது அவங்க பேசுறது, அதுக்காக நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியாது. மக்களுக்கு தெரியும் மக்கள் எது உண்மை பொய்ன்றது. ஸோ இந்த சிபிஐ விசாரணை வந்து கூடி சீக்கிரம் அதுக்கான முன்னேறமாக ஈடுபட்டு அதை கண்டுபிடிச்சி யார் இதுக்கான காரணங்கள்ன்றது கண்டுபிடிச்சி அவங்க முன்னாடி நிறுத்தணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்து தலைமை கட்சி ஆஃபீஸில் தமிழக வெற்றி கழகம் பனையூரில் வந்து பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு மிரட்டல் சொல்லிட்டு ஒரு அண்ணன் காலிலேருந்து நம்பர் வந்திருக்கு. அது செக் பண்ணதில் வந்து இது வந்து சும்மா ஒரு பொருளை கலப்பிருக்காங்கன்னு சொன்னது இருக்காங்க.